பொதுவுடைமை எனும் அதிகாரத்தை உருவாக்கி அதில் பல ஒழுக்க நெறிகளை எடுத்துரைத்துள்ளார். அதனால்தான் திருக்குறள் உலக பொதுமறை நூல் என்று போற்றப்படுகிறது. மற்ற நாட்டில் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டு படிக்க பயன்படுகிறது. ஒழுக்கம் விருப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் எனும் குறளில் ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும் என்பதால் அந்த ஒழுக்கத்தை உயிருக்கு மேலாக மதித்து போற்ற வேண்டும் என இக்குறளில் கூறுகிறார். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒருவர் வாழ்வில் மேன்மையடைய வேண்டுமென்றால் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இக்குறள் மூலம் வலியுறுத்துகிறார்.